நம்ம வாழைக்காய் பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஸ்டவ் வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணலை இதுதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டவ் தான் வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணுறதா இருந்துச்சு. பட் என்னாச்சுன்னா இது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. இது வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால கேஸ் வந்து லீக் ஆகுது. ஸோ அதனால தான் வந்துட்டு நாங்கள் அந்த ஸ்டவ் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் வந்துட்டு நீங்கள் இந்த கிச்சன் தான் வந்துட்டு ரெசிபி எடுக்கும் போதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ வாங்க வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு நேற்றே வந்து இந்த ரெசிபி எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் டைம் கிடைக்காதனால நான் ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சனால கொஞ்சம் வந்துட்டு அது புதச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க எப்படி வந்து வாழைக்காய் செய்யணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாழைக்காயை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்துட்டு நம்ம இதை கட் பண்ணியாச்சு இல்லையா, இப்போ பீல் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்துட்டு இந்த மாதிரி தோல் சீவு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு தோல் சீவிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வாழைக்காய்க்கு வந்து தோல் சீவி வச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து ரொம்ப சீவக்கூடாது. ஆக்சுவலாக இது கொஞ்சம் தான் வந்துட்டு சீவணும், மற்றெல்லாம் வந்து பச்சை தெரியணும். இப்போ வந்து நம்ம பஜ்ஜிக்கு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பஜ்ஜிக்கு வந்துட்டு அந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 கப் வந்துட்டு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் ஃப்ளார் வந்துட்டு ஒரு கிறிஸ்பினஸ்க்கு தான் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலருக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பதத்துக்கு நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஆயில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்துட்டு தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்துட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் கொடுத்துடலாம். வந்துட்டு இதை வந்து சைடில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழைக்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம இப்போ பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாழைக்காய் பஜ்ஜியை எவ்வளோ ஃப்ரை பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுற தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் மாவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மாவு ஊறிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை வந்து டிப் பண்ணி வாழைக்காய் வச்சு போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்களா நம்ம வந்துட்டு அந்த பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, பேக்கிங் சோடா ஆட் பண்ணனால வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃப்ளஃபியாக வருது உங்களுக்கு. இதை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ கரண்ட் இல்லாதனால நான் வந்துட்டு இதை ஃபுல்லாக பஜ்ஜி வந்து போட்டு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட வந்துட்டு நைட் காம்பினேஷன் டீ ஆல்சோ. ஸோ வெளியே கிளைமேட் வந்து பாருங்கள். ஸோ வெளியே பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு மனமேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க என் தம்பிங்கெல்லாம். ஹாய் சொல்லு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி அண்ட் டீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்துட்டு இப்படியே இந்த கிளைமேட்டை பார்த்துட்டே தான் வந்துட்டு இவங்களாம் சாப்பிட போகிறாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.